பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லைங்க, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், நம்மளை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க, யார் இருக்கிறாங்க நமக்கு, அது மாதிரி தனிமை உணர்வு, ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்குதா? 27 சங்கீதம் 10 தாவீது என்ற ஒரு பக்தன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தாய் இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அப்பா இல்லை சொல்லுவாங்க. சிலர் எனக்கு 2 பேருமே இல்லை, அனாதை, அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தாய் தகப்பன் இருந்தும் ஒரு அனாதை, என் மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது, அன்பு கிடையாது, என் எதிர்காலத்தை குறித்த சிந்தை கிடையாது, நான் சம்பாதிக்கிற பணம் மட்டும் அவங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வருத்தப்படுகிற பிள்ளைகளும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளவில்ல, உனக்கு நான் இருக்கிறதில்ல, பயப்படாது. தாவீது ஏன் இதை எழுதுறாரு தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அவங்க அப்பாட்ட சொல்லுகிறார், அவன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வை, நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. தாவீதை தவிர மற்ற எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கிறார். தாவீது சின்ன பையன், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் ஒன்றுக்கு லாய்க்கலை, ஆடு மேய்க்கத்தான் லாய்க்க, அவன் ஆடு மேய்க்கிட்ட இருக்கட்டும், அவன் வரணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்தை விட்டே புறக்கணிக்கப்பட்டதை போல நிலைமை. வீட்டார் அவனை அற்பமாக நினைச்சாங்க. சின்ன பையன், ஒன்றும் தெரியாது, ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கூட அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் அவனைத்தான் தெரிந்து கொண்டார், தாவீதின் மேலே பிரியம் வைத்தார். நான் உனக்கு இருக்கிறேன், கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு இயேசு இருக்கிறாரே. ஒரு சிநேகிதனா, ஒரு தகப்பனா, தாயா, பிறகு நீங்க காலங்கணும், யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாதங்க, நானாத அப்படின்னு சொல்லாதங்க. இயேசு இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் எனக்கு இருக்கிறீர், அது போதும் ஆண்டவரே. மகிழ்ச்சியா சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். தகப்பனே, யார் யார் இந்த நேரத்தில் எனக்கு யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள, உதவி செய்ய, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை என்னை கலங்குகிற பிள்ளைகளை பாருங்க. நீங்க அவங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து தேற்றி ஆறுதல் படைத்து ஆசீர்வதிங்க. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் சொல்லட்டும். இதோ தகப்பனே, நீர் எங்களுக்கு தகப்பன், நீர் எனக்கு தாயா இருக்கிறீர், இனி நான் கலங்க மாட்டேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.